ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டம் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வெளியே வந்து என்ன மாதிரியான நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணி தான் நமக்கு வந்து போனஸ் மார்க் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறது ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நான் சொல்லலை. அதாவது மற்ற எக்ஸாமும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நமக்கு போனஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல பார்த்தீங்களா. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க சிவகங்கையிலேருந்து. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினா வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகவும் கடினம் இல்லை, நல்லா படித்திருந்தால் சென்டம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிதில் தேர்வாகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் மொத்தமாக என்ன அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா இயற்பியலில் சென்டம் எடுக்க வாய்ப்பு, தேர்வு எழுதிய மாணவர்கள் கருத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து போனஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா கருத்தில் எடுத்துக்க வேணாம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தா நமக்கு இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா அதாவது பேப்பர் திருத்தக்கூடிய ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப லிபரலாக தான் பேப்பர் திருத்துவாங்க. அதை நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரியா, அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மேக்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக படிங்க. சரியா, அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்கள் கூட இருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.